நம்மளோட ரஜி பாப்பா விளாக்ஸ் தமிழ் இருக்குல்ல பூ, அதுல இன்னைக்கு புது வீடியோ போட்டிருக்கோம் பூ. மறக்காம எல்லாரும் அந்த வீடியோ பாத்துருங்க பூ. அப்படியே நம்ம ரஜி பாப்பா விளாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூ. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பூ. அப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல எழுதாம போயிடாதுங்க. வாங்க நம்ம ஓனர் ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓனர் 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 வாங்க ரோசப்பக்கா வாங்க. ஓனர் நான் வந்திருக்கேன் ஓனர். தெரியுது வா வா உட்காருங்க ரோசப்பக்கா. என்ன குடிக்கிறிய ஓனர்? பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, காபி, ஜூஸ், பால் டீ, லெமன் டீ, இஞ்சி டீ, கிரீன் டீ எல்லாத்துலயும் ஒரு கிளாஸ் எடுத்துருவாங்க ஓனர். நான் என்ன டீ கடை மாஸ்டரா எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாரக்கி? வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டேன். அதுவும் ரோசப்பக்கா வராதவே வந்திருக்காவளேன்னு தான் கேட்டிருக்கு. நீ என்னடானா ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க ஆர்டர். உன் வீட்டுக்கு வரையிலுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுப்பியோ? நான் எத்தனையோ தடவை வந்திருக்கேன், ஒரு நாள் கூட ஏதாவது குடிக்கிறியான்னு கேட்கும்டா. பச்சை தண்ணி கூட உன் வீட்டுல இது வரைக்கும் கண்ணில் பார்க்கல. ஓனர் போய் சொல்லாங்க ஓனர், பச்சை தண்ணி கூட குடிக்கல. நீ இப்பதானே மஞ்சக்கிளி பூய்க்க பங்கன்ல வந்து சாப்பிட்டிய. விதமா நானே சமைச்சு போட்டேன் ஓனர். ஆமா சமைச்சு போட்டா, விதமா சமைச்சு போட்டா. எல்லாரும் ஃபங்க்ஷன்னா சமைச்சு போறதான் ஜீவாவேன். உலக அதிசயமா நடந்துட்டுமா சொல்லு. சரோஜாவ விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. சரி ரோசப்பக்கா நீங்க உட்காருங்க, எதுக்கு நின்னுட்டே இருக்கிய? இருக்கட்டும் சரோஜா, எல்லார் வீட்லயும் போய் உட்கார்ந்து பேசிட்டு வந்தேன்னா நேரம் பாத்துக்க. சரிக்கா, என்ன விஷயமா வந்தியா? ஓனர் நான் சொல்லியே ஓனர், என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்திருக்கு ஓனர். என்னது பிறந்த நாள் வந்திருக்கா? வரப்போது ஓனர், அதுதான் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பிறந்த நாளைக்கு கூப்பிடக்கு வந்தியாக்கோ? ஆமா ஓனர். சரி நாளைக்கா? இல்ல ஓனர், ஞாயிற்றுக்கிழமை. அப்படியா? சரி வந்துரு ஓனர். வீட்டுக்கு வந்துடுறாங்க ஓனர். இப்பதான் பிறந்த நாள் வந்துருங்கண்ணா, அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடாதங்க. பேதிதான் இருக்கு பாருங்க ரோசப்பக்கா. வாங்கங்க அப்புறம் வராதுங்க. இவ்வளவு எதுல கச்சேக்கா வரணுமா வரட்டாமா? சரோஜா அது வந்து குழந்தை வீட்டுல பிறந்த நாள் வைக்கல, மண்டபம் பிடிச்சு வைக்கலாம். இல்ல சரோஜா, அவ புருஷன் வீட்டுல போய் வைக்க போறாளாம். ஓஹோ, முக்காடாண்டி இவ்வளவு சேர்த்துக்கிட்டாக்கா, அதனாலதான் அந்த பவரை அங்க போய் கொண்டாட போறாளாமா. பவரை கொண்டாடல ஓனர், பிறந்த நாளை கொண்டாட போறோம். ரொம்ப முக்காடு ஒண்ணி அடிச்சு தோட்டலியாக்கா. எப்படி ஒண்ணி உள்ள சேர்த்துச்சு? அது எங்க சேர்த்துச்சு? நானே தான் வருவேன் உள்ள போறேன். என் புருஷன் தான் அவர் பிறந்த வீட்டுல கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படின்னா ஆஸ்பத்திரியில போய் கொண்டாடணும். அங்கதானே பிறந்திருப்பாரு, எதுக்கு முக்காடு வீட்டுல போய் கொண்டாடணுங்க? ஓனர் அது வந்து பிறந்த வீடுனா அது அவரோட சொந்த வீடு தானே, அதனாலதான் அது பிறந்த வீடு அவரோட வீடுல, அதனால சொன்னேன் ஓனர். நல்லா சொல்லுவா, உனக்கே அந்த வீட்டுல இடம் கிடையாது, எங்களுக்கு அங்க வரக்கு பயமாலாம் இருக்கு. ஓனர் ஒன்னும் சொல்ல மாட்டா ஓனர், எங்க பாட்டி எல்லாம் வராவ. ஓஹோ, பாட்டி வர தைரியத்துல போறாப்புல்க. இல்லன்னா அந்த வீட்டுக்குள்ள சேர்க்காத முக்காடு காலை வச்சு விடுமே. சரி ஓனர், இந்த வாட்டி அப்படிலாம் நடக்காது, கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க குடும்பத்தோட. அண்ணனுக்கு சொல்லணுமா ஓனர்? அதான் என்கிட்ட சொல்லிட்டாலாம், போதானே அண்ணன்ட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு வரேன். சரி ஓனர். நீங்க உங்க பிள்ளைகளும் உங்க புருஷன் உங்க அம்மா உங்க தம்பி உங்க மாமியாரு உங்க நாத்தனாரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துருங்க ஓனர். ஆமா, என் புருஷன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல 4 கிளவி இருக்காதையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாங்க ஓனர். எல்லாரையும் ஒரு கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிருங்க ஓனர். இங்க பார், பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்குலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் இல்ல 2 பேர் தான் வருவாங்க. குடும்பத்தோட வந்து கும்மி அடிக்க என்ன கல்யாணமா இல்ல ஊர் திருவிழாவா? ஓனர் என் பிள்ளையோட பிறந்த நாள திருவிழா மாதிரி கொண்டாட போறோம் ஓனர், அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்துங்க. மட்டன் பிரியாணி உண்டு. ஆமா சரோஜா, குழந்தைக்கு வேற யார் இருக்கா? அவளுக்குன்னு வேற சொந்த பந்தமா இருக்கு, நம்மளும் தானே முன்னாடி போய் நிக்கணும். நம்மள பார்த்தாதான் அவ மாமியார் இவளுக்கும் ஆள் இருக்கு, யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லப்படாதுன்னு நினைக்கும். அதனால நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போகணும் சரோஜா. நான் என் புருஷனையும் பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிட்டு தான் போறேன். ரோசப்பக்கா, நானும் என் புருஷனையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு தான் வருவேன். என் தம்பி வருவான், எங்க அம்மையும் மாமியார் வரதோ என்னமோ தெரியல, அதான் அப்படி சொன்னேக்கா. சரி சரோஜா, யார் யாரெல்லாம் வர முடியுதோ எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. சரி ரோசப்பக்கா, கண்டிப்பா வருவோம். ஓனர் கிஃப்ட் மறந்துடாங்க ஓனர், அப்பதான் மேடையில வந்து போட்டோ எடுக்க முடியும். வர இவர் பெரிய எம்ஜிஆர், அப்படியே கூட போய் போட்டோ எடுக்க முடியாது. சரோஜா கண்டிப்பா வந்துரு, நாங்க போயிட்டு வரோம். நிறைய வீட்டுகளுக்கு போக வேண்டி இருக்கு. சரிக்கா, போயிட்டு வாங்க ஓனர். பாய் ஓனர். பாய் பாய். நம்ம பிள்ளைகள் பிறந்தனால இப்படி திருவிழா மாதிரி கொண்டாடவே இல்லையே. ரொம்ப சிம்பிளால ஒரு வீட்டுல வச்சு ஒரு கேக்க வாங்கி வெட்டிச்சு கொண்டாடிவிட்டோம். மாமியார் கிளை வீட்டுல இருந்ததுனால ஒழுங்கா கொண்டாட முடியாமையே போச்சு. இனி என் பிள்ளைகளுக்கு வர பிறந்தனால நல்லா கிராண்டா கொண்டாடணும். பிள்ளைகள் என்னென்னலாம் ஆசைப்படுதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். என் புருஷன் இப்ப என் கூட இருக்காவல்ல, என்னமோ கொண்டாடினா நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு என் புருஷனையும் கூட்டிட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு கார்ல போகணும். அதை பார்த்து அந்த முக்காருக்கு வயிற்றுச்சலா இருக்கும், நம்மளுக்கு அதை பார்த்தாதான் ஜாலியா இருக்கும். முதல்ல நம்ம புருஷனுக்கு ஒரு போன பட்டு சொல்லிடுவோம். இப்பயே அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் வருவாரு. சில்பக்கா சில்பக்கா, ஏ சௌமி குழந்தை உள்ள வாங்க.
வாங்க ரோசாப்பக்கா. வா குழந்தை உட்காருங்க. காபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களாக்கா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சில்பா. ஏக்கா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீ, ஏதாவது குடிச்சிட்டு தான் போகணும். இல்ல சில்பா இருக்கட்டும் பரவாயில்ல. குழந்தை நீ டீ குடிக்கிறியா? ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, கடையில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாக்கா, எதுவும் வேண்டாம். நாங்க என் மகளோட பிறந்த நாளைக்கு கூப்பிட்டு வந்தோம். குழந்தை உன் பிள்ளைக்கு அதுக்குள்ள 1 வயசு ஆயிட்டா? ஆமா சௌமி, 1 வயசு ஆயிட்டு. குழந்தை எங்க அக்கா பிள்ளைக்கு பிறகு தானே பிறந்தா? ஆமா, உங்க அக்கா பிள்ளைக்கு பிறதான் பிறந்தா. அதுக்குள்ளேவா 1 வயசு ஆயிட்டு? ஆமா, உங்க அக்கா பிள்ளைக்கு 1.5 வயசு இருக்கும். என் பிள்ளைக்கு 1 வயசு. நிரோஜா பிள்ளைக்கு இப்பதான் பிறந்த நாளே முடிஞ்சிச்சு. எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பின்னாடி பிறந்த பிள்ளைகள் தானே. ஆமா குழந்தை, ஆனா எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளைகள் தான் பிறந்திருக்கு. அதுக்கு என்ன, அடுத்து எல்லாரும் லைனா ஆம்பளை பிள்ளைகளை பெத்துருங்க. ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் என்ன இருக்கு, எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான். எது பிறக்குதோ எது பிறந்தாலும் சந்தோஷம் தான். ஆமா குழந்தை, அதுவும் சரிதான். சில்பாக்கா, என் பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள். என் மாமியார் வீட்டில் வச்சு தான் கொண்டாட போறோம். குழந்தை கிராமத்துலயா? இல்ல சௌமி, என் புருஷன் இருக்காருல, என் மாமியார் வீடு. சாமி, கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி கூட குழந்தை வீட்டுக்கு போனோம்ல, அந்த வீட்ல வச்சுதான். தெரியும் குழந்தையோட மாமியார் வீட்டு தெரியும். அங்கதான் சௌமி பிறந்த நாள் ஃபங்க்ஷன் அங்கதான் வச்சிருக்கோம். எல்லாரும் வந்துருங்க. சில்பாக்கா, உங்க புருஷனுக்கு போன் போட்டு சொல்லிருங்க, அண்ணனே வர சொல்லுங்க. எங்க பாட்டி ஊர்ல இருந்து வரவ அவிய கூட வர சொல்லுங்க. சரி குழந்தை சொல்லி, என் மருமகனுக்கும் என் மகளுக்கு ஒரு போன் போட்டு நீ சொல்லக்கூடாதா? ரோசிக்கு போன் போட்டு சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. சரி குழந்தை. சரி சில்பாப்பா, நாங்க போயிட்டு வரோம். குழந்தை எப்பவுமே ஓனர் ரிவீலோட தானே வருவா, இன்னைக்கு என்ன மாத்தி வந்திருக்கா? அதுவா, ஓனர் தான் வர மாட்டேன்ட்டாவ. எல்லாத்துக்கும் என்னைய போட்டு இழுக்கிறிய ரோசப்பக்காவை கூட்டு போன்ட்டாவ. அதான் ரோசப்பக்காவை கூட்டிகிட்டு வந்தேன். ஓஹோ அப்படியா, சரி. அப்போ ஓனர் ரிவீல் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்களோ? அது எப்படி வராம இருப்பாவ, கண்டிப்பா வந்துருவாவ. கூப்பிடக்கு தான் வர மாட்டேன்ட்டாவ, ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரேன்ட்டாவ. சரி, அப்படியே வீட்ல எல்லாரும் வருவாங்கல்ல? எல்லாரும் வருவா சோமி, கண்டிப்பா வந்துரு. சரி குழந்தை. சில்பாக்கா, நாங்க போயிட்டு வரோம், ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துருங்க. சரி குழந்தை. எம்மா என்னம்மா? எம்மா கண்டிப்பா இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போணும். என்ன gift வாங்கிட்டு போலாம்? சாமிமா, மீன்காரக்கா பேத்தி பிறந்த நாளுக்கு என்னம்மா கொடுத்தோம்? வேற ஒரு பாப்பா விளையாண்டுட்டு இருந்த பொம்மையை திருடி எடுத்துட்டு வந்து gift பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம். நம்மகிட்ட வாங்குறதுக்கு என்ன லட்சமா ரூபாயா வச்சிருக்கோம். அப்படின்னா இதுக்கு மட்டும் எப்படிமா gift வாங்க முடியும்? வேற ஏதாவது பிள்ளைகளே பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்தா அதை எடுத்துட்டு வந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம்மா. ஏம்மா இப்படி ஒரு இடமா திருட சொல்லாதம்மா, தரவு பொம்மை திருடின்னு எனக்கு பேர் வந்துற போகுது. வேற என்னம்மா செய்ய, நம்ம கிட்ட தான் பொம்மை வாங்க ரூபாயே இல்லையே. ஏம்மா பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு அக்கா மாமா பாப்பாலாம் வருவாங்கல்ல, கண்டிப்பா அவிய gift வாங்குவாங்க. அந்த gift வச்சுக்கிட்டே நம்மளும் போயிட்டு வந்துருவோம். பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்குலாம் அவ்வளவு தூரத்துல இருந்து வருவாங்களாம்மா? அநேகமா வர மாட்டாவன்னு தான் நினைக்கேன். சரிம்மா, அத்தானுக்கு ஃபோன் போட்டு உங்களை குழந்தை கூப்பிட்டாலாம் எங்களையும் கூப்பிட்டுருக்கா, என்ன வாங்கி கொடுக்கணும்னு கேளு. gift வாங்கி கொடுக்கணும்னா ரூபாய் அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம அந்த ரூபாய்க்கு gift வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். வேணும்னா அப்பாவோட பேரை போட்டு அண்ட் ஃபேமிலின்னு போட்டுட்டோம்னு வச்சுக்கியா, நம்ம குடும்பத்தை சார்பா கொடுத்த மாதிரி ஆயிரும். சரி சாமி, ஆனா அப்பா பேர் அந்த குழந்தைக்கு தெரியாதே. சரிம்மா, அப்போ உன் பேரை எழுதி அண்ட் ஃபேமிலின்னு போட்டு கொடுத்துருவோம். சரிம்மா, சூப்பர் ஐடியா. இனி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் மாமாவை கூப்பிட்டு அவளா ஏன்னு கேட்டுக்கிடுவோம். அதைய செய்யறதுக்கு நம்ம பேரை போட்டுக்கிடுவோம் என்ன? சரிம்மா. செலமாக்கா, வா குழந்தை, உள்ள வா. வாங்க ரோசப்பக்கா, வா குழந்தை உட்காரு. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். என் பிள்ளைக்கு பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். அப்படியா, பிறந்த நாள் ஃபங்க்ஷனா? சாப்பாட்டுக்கு என்கிட்ட ஆர்டர் தந்துறா. எவ்வளவு பேருக்கு சமைக்கணும்னாலும் சரி, கம்மி காசு வாங்கிட்டு நான் உனக்கு செஞ்சு தரேன். அதுலயே நீ நம்ம ஊருக்காரியா போயிட்டா, உனக்கு டிஸ்கவுண்ட்ல போட்டு தரேன். ஏக்கா இல்லக்கா, பிறந்த நாள் ஃபங்க்ஷனை என் வீட்டுல வைக்கல, என் மாமியார் வீட்டுல வச்சு தான் கொண்டாட போறோம். அதுக்கு என்ன, பக்கத்து ஊர் தானே, சமைச்சு கொடுத்து அனுப்பிடுறியே, இல்லைன்னா அங்க வந்து சமைச்சு தரேன். என்கிட்டயே அந்த ஆர்டர் தா குழந்தை. ஏக்கா, ஃபங்க்ஷனை நான் நடத்தல, என் புருஷனும் என் மாமியாரை சேர்ந்து தான் பாத்துக்கிட்டியாவ. அவிய வேற எங்கேயும் அட்வான்ஸ் கொடுத்துட்டாவலாம். பரவாயில்ல குழந்தை, அட்வான்ஸ் தானே கொடுத்துருக்காவே, திருப்பி கொடுத்துற சொல்லு. நான் கம்மி விலையிலேயே உங்களுக்கு சமைச்சு தரேன். கம்மியில சமைக்கிறதுக்காக இல்லக்கா, நல்லா சமைச்சு போடணும்னு அவ. அதுக்கு என்ன, சூப்பரா செஞ்சிடலாம். நான் செஞ்சு தரேன் குழந்தை. அந்த ஆர்டர் உன் புருஷனை என்கிட்டயே கொடுக்க சொல்ல. ஏக்கா, அவிய யாரோ தெரிஞ்ச வீட்டை கொடுத்துருக்காவலாம்.
அதனால உங்ககிட்டலாம் தர முடியாதுக்கா. ஃபங்க்ஷனுக்கு நீங்க குடும்பத்தோட வந்துருங்க. குழந்தை நம்ம ஒரே ஊரு. நீயும் கடை போடுவா, நீயும் வியாபாரம் பண்ணுவா, நானும் கடை போடுவேன், நானும் வியாபாரம் பண்ணுவேன். ஒரு ஆர்டர் வந்தா உனக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமோ அது மாதிரி தான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி மஞ்சக்கிளி ஃபங்க்ஷனுக்கு என்கிட்ட ஆர்டர் கொடுப்பியேன்னு நினைச்சேன். பார்த்தா நீயே செஞ்சுட்டா. இந்த ஃபங்க்ஷனுக்காவது கொடுப்பான்னு நினைச்சேன். நீ என்னடானா உன் புருஷன் அங்க கொடுத்துட்டாரு இங்க கொடுத்துட்டாருன்னு சொல்லியா? கொஞ்சம் என்னைய பத்தி உன் புருஷன்ட்ட சொல்லக்கூடாதா? நானும் கடை தானே போட்டுட்டு இருக்கேன், வியாபாரம் பண்ணி தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். செல்லம்மாக்கா, அடுத்தால ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா நான் வேணா என் புருஷன்ட்ட சொல்லி. சரி குழந்தை. ரோசப்பக்கா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபங்க்ஷன் வச்சாலும் என்கிட்ட சொல்லுங்கக்கா. கம்மி விலையில நான் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஆர்டரை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கக்கா. சரி செல்லம்மா, யாரா கேட்ட சொல்லி. சரிங்கக்கா. செல்லம்மாக்கா, எல்லாரும் குடும்பமா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. சரி குழந்தை, அதெல்லாம் நாங்க எல்லாரும் வந்துருவோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம்க்கா. போயிட்டு வா குழந்தை. அவ வீட்டு ஃபங்க்ஷன் ஆடுறியா அவளையே செஞ்சிருவா. அடுத்த வீட்டு ஃபங்க்ஷன் ஆடுறியா அவளே செஞ்சிருவா. இதுவும் இவளே தான் செய்வாளா இருக்கும். சும்மா பேருக்கு வெளியே கொடுத்துருக்காவங்க. சரியான ஆள் தான். ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் கூட எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கல. இது வரைக்கும் எந்த ஆர்டரும் உருப்படியா வரல எனக்குன்னு. எல்லா ஆர்டரும் இவளையே பிடிச்சிக்கிறியா. இதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா சொல்றீங்களே. என்ன ஃபங்க்ஷன் வரும் வீட்ல? இதுக்கு பிறகு ஃபுல்லா பெரிய மனுஷி ஆனாதான் உண்டு. அதுக்கு தான் என்ன 10-15 வருஷம் ஆகுமே. அது வரைக்கும் ஃபங்க்ஷன் வரும் நான் காத்துக்கிட்டே இருக்கணுமாக்கோ. நான் என்ன இரவல் காத்த கிளியா? இவ வீட்ல எப்ப ஃபங்க்ஷன் வரும்னு காத்துட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப தான் நாடகம் நடிச்சிட்டு போற. அதுலயும் இந்த ரோசா பக்கா அவளுக்கு மேலதான் நடிக்காவே. இவிய மக வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் என்கிட்ட ஆர்டரே கொடுக்கல. இருக்கட்டும். ஒரே ஊர்க்காரவியலா இருந்தாலும் ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டேங்காவே. எங்க இருந்தோ வந்த இவளுக்குலாம் எல்லாரும் உதவி செய்யாவே. நானும் சீக்கிரமா ஃபங்க்ஷன் ஆர்டருங்களை எடுக்கேன். இவளுக்கு வர ஆர்டர் எல்லாம் நான் பிடிக்கேன். அதுக்கு பிறகு தெரியும் நான் யாருன்னு. ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டென்ட் பண்ணலாமா வேண்டாமா? யார் நம்மளுக்கு கால் பண்ணுவா? ஒருவேளை அவரா இருக்குமோ? என்னோட நம்பரை பச்சைக்கிளி கொடுத்துருக்கா. ஆனா அவர் நம்பரை வாங்கவே இல்லையே. ஒருவேளை இது அவர் நம்பரா தான் இருக்குமோ? அட்டன் பண்ணி பேசலாமா வேண்டாமா? இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. அக்கா, போனை அட்டன் செய் இல்லை கட் செய். ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறாய்? பாப்பா முழித்து விடுவா போல தெரிகிறது. அச்சச்சோ, அப்படியா? நான் போனை சைலண்ட்ல போட்டுறேன். என்ன ஆச்சு அக்கா? யார் போன் செய்வது? எதுவும் ராங் நம்பரா? என்னிடம் கூட நான் பேசுகிறேன். இல்ல பச்சைக்கிளி. மேலே யாரக்கா? கஸ்டமர் கேரா? அதுவும் இல்ல பச்சைக்கிளி. அதுவும் இல்லையா? பிறகு வேற யார்? அது இது எது? பச்சைக்கிளி, ஏதோ நம்பர்ல இருந்து கால் வருது. நம்பரில் இருந்தா யார் பண்ணுவார்? தெரியல பச்சைக்கிளி. ஒருவேளை அவரா இருக்குமோ? ஓஹோ, அவர் கண்டிப்பாக அவராதான் இருக்கும். அக்கா, அத்தான் தான் அழைக்கிறார், பேசு. எப்படி பேசுறது பச்சைக்கிளி? அட கடவுளே, ஹலோ என்றுதான் பேச வேண்டும். அது தெரியும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறீர்கள், சாப்பிட்டீர்களா, என்ன ஏது என்று கேளு. அப்புறம் என்ன செய்கிறீர்கள் என்று கேளு. அப்புறம் இதை பேசி அத்தானே ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் பேசுவார். அட்டன் பண்ண ஒரு மாதிரி பயமா இருக்கு பச்சைக்கிளி. நான் வேண்டுமானால் அட்டன் செய்து பேசட்டுமா? என்னிடம் போனை கொடு, நான் அத்தானிடம் பேசுகிறேன். இல்ல பச்சைக்கிளி, வேண்டாம், நானே பேசுறேன். அப்போ அட்டன் செய்து பேசு. அத்தான் தவி போட்டு காத்து கொண்டிருப்பார். சரி பச்சைக்கிளி, பேசுறேன். ஹலோ மஞ்சு. சொல்லுங்க. நான் யாருன்னு தெரியுதா? தெரியுது. அக்கா, நான் சொல்லட்டுமா? அக்காவும் அத்தானும் கொஞ்சம் தனியாக பேசட்டும். பிறகு வந்து என்ன பேசினார்கள் என்று கேட்போம். என்ன தெரியுது? நீங்க தான் பேசுறீங்கன்னு தெரியுது. அதான் எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். நான் என்ன வீடியோ காலா பண்ணி பேசிட்டு இருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன். அதுக்குள்ள எப்படி தெரியுது? அது நீங்க மஞ்சுன்னு கூப்பிட்டீங்கல்ல, அதுலயே தெரியுது. ஓஹோ, அப்படியா? பரவாயில்லையே. இது தெரிஞ்சிருந்தா ஃபுல் நேம் சொல்லி கூப்பிட்டுருப்பேன். நீயும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்ப. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டியே. புது நம்பரை பார்த்த உடனே நீங்க தான் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி நீங்க தான் பண்ணிருக்கீங்க. அப்படியே மஞ்சு, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க யாராவது புது நம்பர்ல இருந்து கூப்பிடுவாங்கன்னு உனக்கு தோணலையா? இல்ல, எனக்கு நீங்களா தான் இருக்கும்னு தோணுச்சு. அப்போ நான் எப்போ கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கேன், அப்படிதானே? இல்ல, வெயிட்லாம் பண்ணல. போய் தானே. நான் நம்பர் வாங்கிட்டு போனதுல இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், இவன் எப்போ பண்ணுவான்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி மஞ்சு, நம்பிட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க? நானும் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? நான் என்ன சாப்பிட்டேன்னா சாம்பார் சாப்பிட்டேன், உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டேன். நீங்க?
நானா பிரியாணி தான் சாப்பிட்டேன். ம் அப்புறம் சொல்லு மஞ்சு. வேற என்ன பேசுறதுனே தெரியலையே. ஓஹோ அப்படியா, நான் வேணா போனை வைக்கிறேன். என்ன பேசுறதுன்னு நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா போன் பண்றியா? இல்ல இல்ல வேண்டாம், இப்பயே பேசுங்க. அம்மா உங்க அக்காவோட பாப்பாக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்களே, எப்போ? ஞாயிற்றுக்கிழமை தான். அதுக்கு உங்க அக்கா எங்களை கூப்பிட்டுருக்காங்க. பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தோம்ல, அப்பவே பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கன்னு உங்க அக்காவும் அத்தனும் இன்வைட் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா, நீ தான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாமா இல்ல வரக்கூடாதா? ம் உங்க இஷ்டம். என்கிட்ட கேட்டா என்ன சொல்றது? அப்போ சரி மஞ்சு, உனக்கு இஷ்டம் இல்லைல்ல, நான் வரல. ஏங்க நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்படியா? அப்ப வேற எப்படி சொன்ன? எனக்கு என்னமோ வராதீங்கன்னு சொன்ன மாதிரியே கேட்டுச்சு. நான் வராதீங்கன்னா சொல்லல, உங்க இஷ்டம்னு தான் சொன்னேன். மஞ்சு, அப்ப நான் வர்றது உனக்கு இஷ்டம் இல்லையா? ம் இஷ்டம்தான். ஓகே ஓகே. அப்ப நானும் ஃபங்க்ஷனுக்கு வரேன், நீயும் கண்டிப்பா வரணும். எனக்கு எங்க ஃபங்க்ஷன் நடக்குதுன்னுலாம் தெரியாது. நீ தான் லொகேஷன் அனுப்பணும், ஓகேவா? ம் சரி, எங்க அக்கா கிட்ட கேட்டு அனுப்புறேன். சரி மஞ்சு.